இந்தியன் தாத்தா, சிவாஜி, அப்புறம் முதல்வன் புகழேந்தி 3 பேரும் சேர்ந்து ஒரு காமன் காஸ்க்காக ஃபைட் பண்றாங்க அதே படத்துல. ஆமா, ஒரே படத்துல அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. என்னப்பா அப்படின்னு பசங்களாம் என்ன மேலேயும் கிள்ளிட்டு பார்த்தாங்க, என்னாச்சு இவருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க சிரிச்சுட்டு போயிட்டாங்க அந்தாண்ட. அப்புறம் நம்ம சீஃப் டெக்னீஷியன்ஸ் சொல்லி பார்த்தா அவங்களும் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு நவுந்து போயிட்டாங்க. ஏன்னா நம்மள எதுவும் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. அதிலே புரிஞ்சு போச்சு, சூப்பர் அப்படின்னு எக்ஸைட் ஆயிருந்தாங்கன்னா எனக்கு அது மேற்கொண்டு பண்ணலான்னு தோணியிருக்கும். யாருமே அது ரியாக்ட் பண்ணல. சரி, நம்ம ஏதோ பல ஐடியாக்கள் தோணும், சிலது ஒர்க் அவுட் ஆகாது, அந்த மாதிரி ஐடியா போல இருக்குதுன்னு விட்டேன். அப்புறம் 2-3 இயர்ஸ் கழிச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போதான் எனக்கு தோணுச்சு, ச்சே நம்ம வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும். அதான் நான் எஸ்டன்ஸ்லாம் சொல்லுவேன், நாளைக்கு ஏதாவது ஒரு ஐடியா தோணுச்சுன்னா யோசிக்காத, பண்ணிடு. இல்லாட்டி உலகத்தில் எல்லா மூலையிலையும் யாரோ ஒருத்தன் ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். யாருக்கோ ஒருத்தனுக்கு உதிச்சிருச்சுன்னா அவன் பண்ணிடுவான். அவன் ஸோ முன்னாடி பண்ணிடு, லேட் பண்ணினா வேற யாரோ அது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவேன். இது பண்ண முடியலன்னு ஒரு சின்ன ரெக்ரெட் இருக்கா? ரெக்ரெட் இருக்குன்னா நிறைய விஷயம் நம்ம தோணுது, பண்ணாம வந்து விட்டுறோம். அது ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல பாஸ்ட பத்தி சில சமயம் நினைச்சு இதை பண்ணிருக்கலாமோ அதை பண்ணிருக்கலாமோ அந்த மாதிரி. அது அந்த நேரம் அமையல, என்ன பண்ண முடியும். அதுதான் வேற நல்லா தானே பண்ணிட்டு இருக்கோம். இந்தியன் 2 உடைய எண்டில் இந்தியன் 3 உடைய கிளிம்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். அதை சொல்லலாம். அதுல ஒரு பீரியட் போர்ஷன் வருது. காஜல் அகர்வால் அதில் வராங்க அவங்க. ஸோ படம் முடியும் போது வரும். படம் முடிஞ்சோடனே ரோலிங் டைட்டில்ஸ் போகும். ரோலிங் டைட்டில்ஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு 30th செகண்ட் மாதிரி அதோ பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் 3 கிளிம்ஸ் வரும். அது முடிஞ்ச பிறகு பேலன்ஸ் ரோலிங் டைட்டில் போகும். ரைட். அண்ட் ஹவு டு யூ திங்க் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் தமிழ் சினிமா? ஃபியூச்சர் ஆஃப் தமிழ் சினிமா என்னங்க, இப்போ இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கோ அதுதான் நாளைக்கும் இருக்கும். எவ்வளோ அட்வான்ஸ் ஆகிருக்கோ அந்த மாதிரி தான் அட்வான்ஸ் ஆகி போயிட்டே இருக்கும். இன்னொன்று இந்த ஏஐலாம் சொல்கிறாங்க, அது வந்து அது ஒரு டூலாக வந்து தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் ரொம்ப அவசியம் போது யூஸ் பண்ணலாம். பட் அதையே ஃபுல்லாக நம்பிட்டு இருக்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு இதாக நான் நினைக்கல. ஏன்னா நம்மளுடைய ஹியூமன் பிரெயின், ஹியூமன் இமேஜினேஷன் இஸ் ஆல்வேஸ் சுப்பீரியர். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏஐயில் வந்து ஒரு 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 அவுட்புட் வேணும்னா கூட நீங்கள் தான் ஒரு ஹியூமன் பிரெயின் தான் ஃபீட் பண்ணணும். அந்த ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு நாலேஜ் வேணும். உனக்கு என்ன வேணும், எப்படி வேணும், அதை ஃபீட் பண்ணணும். அது கரெக்டாக அது வந்ததுக்கப்புறம் இல்லையே நான் தேடுறது வேற, திருப்பி வேற இன்புட்ஸ் கொடுக்கணும். ஸோ அது வந்தோன்னே எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னும் போது லைக் ஆல்வேஸ் ஸ்டோரி டெல்லர்ஸ் அவங்களுடைய பீரியடாக தான் இருக்கும். அது இன்னும் ஒரு சௌகரியத்தை கொடுக்கும், ரைட், கொஞ்சம் நேரத்தை குறைக்கும். இப்போ வந்து ஒரு 3 நாள் கழித்து ஒரு அரைவாகிற ஒரு விஷயத்த ஒரு 10 நிமிஷத்தில் அரைவாயிடலாம். டைம் சேவ் ஆகுது. பட் எல்லாமே இட்ஸ் ஃப்ரம் ஹியூமன் பிரெயின். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இது இவ்வளோ ஃபியூச்சரிஸ்டிக்காக போகிறோம், சைஃபை ஃபில்மு. ஸோ இது கான்ட்ராஸ்டாக நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ணால் எப்படி இருக்கும். அப்போ வந்து இது தாட்டு. அப்போ பொன்னியின் செல்வன் ஸ்வேதா சார்கிட்ட கேட்டேன், சார் நெக்ஸ்ட்டு பொன்னியின் செல்வன் பண்ணால் எப்படி இருக்கும் சார்? சூப்பராக இருக்கும், நீங்கள் நல்லா தூள் கிளப்பிடுவீங்க, பண்ணலாமே அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு சுறுசுறுப்பாக போய் இந்த 5 பாகமும் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு தடையும் திறந்து ஒரு 5 பேஜ் தான் படிச்சிருப்பேன். அதுக்குள்ளே மற்ற வேலைகள் அது மாதிரி போயிட்டனால அது இன்னும் நான் ஃபுல்லாக படிக்கவே இல்லை பொன்னியின் செல்வன். ஸோ அப்போ வந்துட்டு அப்புறம் அதுக்குள்ளே மற்ற வேலைகள்லாம் அந்த மாதிரி போயிட்டு தான் முந்தையே வந்தது அந்த தாட்டு. இன்னொன்று, நான் அந்த மாதிரி படம் பண்ணதில்லைன்னும் போது, ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு ஏரியான்னும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பீரியடெல்லாம் பண்ணியிருக்கேன். இந்த இந்தியன் 3ல் பார்ப்பீங்க, அப்புறம் இந்தியன் 1ல் பார்த்துருப்பீங்க. ஆமாம், இந்தியன் 1ல். ஆமாம். இது இன்னும் பின்னாடி போய் பண்ணுறதுன்றது எனக்கு அப்புறம் வந்து அந்த மாதிரி கதை எதுவும் தோணலை. இந்த வேறு மாதிரி கதைகள்லாம் வந்துட்டு இருந்தது. சரி, எப்போ தோணுதோ அப்போ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். வேள்பாரி வந்து நடுவில் வந்து சொல்லுவாங்க எல்லோரும், இந்த வேள்பாரி படிங்க, ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் படமாக எடுத்தால் நல்லாயிருக்கும், நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. நானும் அந்த வேகடன் எடுத்து சம்டைம் பரட்டி பார்ப்பேன். அவ்வளோதான் டைம் கிடைக்கும். மிஞ்சி போனால் ஒரு பேஜ் படிப்பேன், 1.5 பேஜ் படிப்பேன். இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் தலைவால் தெரியாமல் அந்த வார இஷ்யூ படிக்கும்போது ஒன்றும் ஒரு ஃபுல் பிக்சர் பார்க்க முடியல. சரின்னு விட்டுட்டு அப்புறம் இந்த கரோனா டைமில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன். இப்போ நம்ம படிக்கணும் நிறையா அப்படின்னு சொல்லி நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து பார்க்கும்போது, அப்போ இந்த வேள்பாரி படித்தா நான் எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்களே அப்படின்னோடனே அந்த புக்கு வர வச்சு படித்தோன்னே அப்படி ஒரு மெஸ்மரைசிங்காக இருந்தது, எக்ஸைட்டிங்காக இருந்தது. படிக்க டக்குன்னு விஷுவல்ஸ் அப்படி விரியுது பயங்கரமாக. ஆஹா, அவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு படித்து ரொம்ப பிடிச்சி போச்சு.
அப்புறம் ஒரு சு வெங்கடேசன் அவங்கள்ட்ட பேசி அதோட ரைட்ஸ் வாங்கி ஃபுல் ஸ்க்ரீன் பிளே, அவ்வளோ டைம் இருந்தது, ஃபுல்லும் ஒரு 3 பார்ட்டுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் பிளே எழுதி வச்சாச்சு. நீங்க அந்த கொரோனா டைம் நிஜமா யூஸ் பண்ணிருக்கீங்க.